நம்மள நிறைய பேர் வழக்கம் போல ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? குடும்பமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது சாதாரணமா குடும்பத்துக்காக, இருக்கிற தேவைகளுக்காக, எதிர்கொள்ளுகிற ஆபத்துக்களுக்காக, அபாயங்களுக்காக, ஆரோக்கிய குறைவுக்காக, பொருளாதார பிரச்சனைகளுக்காக, தேவனுடைய உதவிக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனா அதுதான் ஜெபம் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. உங்கள எத்தனை பேர் குடும்பமா பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஜெபிக்கிறவர்களிடத்துல நான் சொல்லுகிற காரியம், கொஞ்ச நேரம் குடும்பமா ஒரு 1/4 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ ஜெபம் செய்துவிட்டு அதுதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை, அதுவே போதும் என்று மாத்திரம் நினைக்கக்கூடாது. குடும்பமாக ஜெபிப்பது எவ்வளவு அவசியமோ அதேபோல தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்பதும் கூட மிகவும் அவசியம். தனிமையிலே நீ ஜெபிக்கிற போது நீ மனம் திறந்து தேவனோடு உன்னால் பேச முடியும். தனிமையாய் நீ ஜெபிக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய இருதயத்திலே இருக்கின்ற குறைவுகளை தெரியப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் தான் உன் இருதயத்திலே மனம் திரும்புதலை கொண்டு வருவார். உன்னை அறியாமலேயே உன் இருதயத்தில் உண்டாகும் மனஸ்தாபத்தினாலே நீ கண்ணீர் சிந்துவாய். எனவே வேதம் என்ன சொல்லுகிறது? கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுடைய சித்தத்தின்படியான துக்கம் உண்டு, உலக பிரகாரமான துக்கமும் உண்டு. தேவனுக்கேற்ற துக்கம் என்பது மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீ ஜெபிக்கின்ற வேளையிலே தேவனுடைய ஆவி நீ செய்த பாவங்களின் நிமித்தமாக உனக்குள்ளே மனஸ்தாபத்தை கொண்டு வருவதாக இங்கே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே துக்கத்தை உண்டாக்குகிற போது நீ மனஸ்தாபப்படுவாய், மனம் திரும்புவாய். இது எப்போ நடக்கும்னா ஒரு 4 பேரோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது அல்ல, நீ தனியாக தேவ சந்நிதியிலே ஜெபிக்கின்ற போது உனக்குள்ள இருக்கிற குறைகள் என்ன, உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் என்ன என்பதை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். நம்மள எத்தனை பேருக்கு, இப்பொழுதும் இந்த வார்த்தை கேட்கிறவர்களிலே எத்தனை பேருக்கு தனிமையிலே தேவ சந்நிதியிலே அவரோட கூட ஜெபிக்கின்ற பழக்கம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தா டாக்டர் கிட்ட போய் நீங்க என்ன செய்வீங்க? உட்கார்ந்து அவர்கிட்ட பர்சனலாக சொல்லுவீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸு பேரண்ட்ஸ்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காருவீங்களா? போய் டாக்டருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சேர் இருக்கும், அங்கே உட்கார்ந்து சொல்லுவேன், உட்காருங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம். அப்போ சொல்லுவோம் டாக்டர்கிட்ட, ரொம்ப விவரமாக எடுத்து சொல்லுவோம் டாக்டர்கிட்ட. உங்கள் கூட உங்கள் மனைவி பேச வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அம்மா கொஞ்சம் இருங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, அவருக்கு பேசவே வராது, நானே சொல்கிறேன். அவருக்கு பேச வராதுன்னு இல்லை, பாவம் பேச விடாதபடி செஞ்சதே நீங்கள் தான். டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் பொதுவாக என்ன செய்வார்னா, யாருக்கு வியாதி இருக்கோ அவங்கள பக்கத்தில் அப்படி உட்கார வைப்பார். பக்கத்தில் இருக்கிற எத்தனை பேர் என்ன சொன்னாலும் ஆளாளுக்கு ஒன்று சொன்னால் கூட அவர் என்ன சொல்லுவார், அம்மா நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, இருங்க, அவர் சொல்லட்டும். வியாதி இருக்கிறவங்க தான் டாக்டர்கிட்ட விவரமாக சொல்ல முடியும். தேவ சந்நிதியிலே தனிமையாக முழங்கால் படியிருக்கிறவன் தான் தேவனிடத்திலே எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். கையை ரொம்ப நல்லா தட்டுறீங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, எத்தனை காலம் ஆச்சு தனிமையிலே தேவ சந்நிதியில முழங்கால் படியிட்டு மனம் திறந்து ஃபேஸ் டு ஃபேஸ், 1-to-1 தேவனோட கூட பேசி எத்தனை காலமாச்சு? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜெபிக்கிற போது கவனிங்க, உன்னுடைய இருதயம் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் உன்னை குற்றம் சொல்லுகிறதோ அந்த விஷயத்திலே பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே ஒரு துக்கத்தை உண்டாக்குவார். ஆண்டவரே, இந்த விஷயத்துல நான் உங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிங்க ராஜா என்று சொல்லுகிற போது உன் அறியாமலேயே உன் கண்களிலிருந்து தண்ணீர் வரும். மனஸ்தாபத்தோடு கூட துக்கத்தோடு கூட நீ நறுங்குண்ட இருதயத்தோடே கூட ஜெபம் செய்வாய். ஆனா அது எப்ப நடக்கும்? தனிமையில ஒற்றையாளாய் தேவனோடு கூட பேசும்போதுதான். நிறைய பேருக்கு இன்னைக்கு தனிமையான ஜெபம், தனிமையில் செலவிடுதல் என்றால் அதுக்கு அர்த்தமே தெரியறதில்லை. ஆனால் கால்வரி டெம்பிள் இருக்கிற ஒவ்வொருவரும் அதை புரியாமல் இருப்பதல்ல, அதை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எம்என்சி கம்பெனியில் நீ வேலைக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியம் இருந்தாலும், சபை இருந்தாலும், தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு தனிமையிலே செலவழிப்பது அத்தியாவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்து தனி ஆளாக தனிமையிலே வனாந்தரத்திற்கு சென்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். தினந்தோறும் சாயங்கால வேளையிலே அவர் ஒலிவமலைக்கு போய் எருசலேமிலே இருக்கும்போது இந்த ஒலிவமலைக்கு போய் தனிமையிலே ஜெபித்துக் கொண்டிருப்பார். பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த தேவாதி தேவனே தனிமையிலே ஜெபத்தில் தரித்திருந்த போது நீயும் நானும் எவ்வளவு ஜெபம் பண்ணணும் பிரதர். ஜெபிக்கிறதுக்கு எனக்குன்னு எங்க வீட்டில் ஒரு தனிமையான அறை இல்லை, அதனால தனி ஜெபம் என்னால் செய்ய முடியறதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ரூம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே எழுந்து மலைப்பகுதிகளுக்கு போய் தனிமையிலே விடுவதற்கு முன்னாலேயே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார். மார்க் 1:35 படி இயேசு கிறிஸ்துவுக்கும் தனி அறை இல்லைங்க ஜெபிப்பதற்கு. அதனால் அவர் ஒலிவமலைக்கு போய் கெத்செமனே தோட்டத்திலே தனிமையிலே போதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார். எப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியை, உனக்கு தேவையானது ரூம் இல்லைங்க, இருதயம். உன் இருதயத்திலே ஜெபிக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும். நெகேமியாவின் ஜெபத்தை தேவன் அங்கீகரித்தார். காரணம் என்னவென்றால் தேவனோடு அவனுக்கு தனிப்பட்ட ஒரு உறவு இருந்தது. 4 மாதமாக அவன் துக்கத்தோடு, கண்ணீரோடு, உபவாசத்தோடு, பற்றுதலோடு ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவ்வளவு திடமாய் ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் தரித்திருந்ததினாலே தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டுமென்றால் முதலாவது நம்முடைய இருதயம் அவருக்கு அங்கீகாரமாயிருக்க வேண்டும். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ, மறுபடியும் சொல்லுகிறேன், தெரிந்து நாம் தப்பு செய்வோம், அந்த விஷயத்துல கண்டிப்பா மனஸ்தாபப்படணும். தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அந்த விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். ஆனா நீ ஜெபிக்கின்ற போதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற குறைகளை உனக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியான தேவன் உன் பாவங்களை நீ அறிக்கையிடும்படி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிடும்படி செய்யும்போது மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கத்தை உனக்குள்ளே உண்டாக்குவார். எப்பொழுது துக்கத்தோடு, கண்ணீரோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனுடைய சன்னதியிலே நீ ஜெபிக்கின்றாயோ, அந்த ஜெபத்துக்கு செவிசாய்க்கிற தேவன் உன் இருதயத்தை கழுவி விடுவார். தம்முடைய இரத்தத்தினால் உன் இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பார். அதன் பிறகு தேவனோடு உனக்கு ஏற்படுகிற அந்த அற்புதமான ஐக்கியத்தினாலே உன்னுடைய ஜெப விண்ணப்பத்திற்கு பதில் வரும். லைன் கிளியர் ஆயிடும். சில நேரங்களில் டிராஃபிக் ஜாம் ஆயிடும் இல்லைங்களா? ஒரு வண்டியும் கொஞ்சம் கூட நகராது. எதுக்காக 1 மணி நேரம், 2 மணி நேரம், சில நேரங்களில் 3 மணி நேரம் கூட அசையாம இருக்குன்னா ஜாம் ஆயிடுச்சு. எங்கேயோ ஆக்சிடென்ட் ஏதோ நடந்திருக்கு. லாரியோ பஸ்ஸோ ஏதோ வாகனமோ தடையா நிக்குது. அது கிளியர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கூட முன்னால போக முடியாது. தயவு செஞ்சு கவனிங்க. ஏதாவது ஒரு பாவம் உனக்கும் தேவனுக்கும் மத்தியில தடையா நின்னுதுன்னா உன்னுடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே இடையூறு வந்துவிடும். உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு தடங்கல் வரும். பக்தனி விதமாய் சொல்லுகிறான், ஜெபிக்கிறவனுக்கு பாவம் செய்வது சுலபமான காரியம் அல்ல, அதே போல பாவம் செய்பவனுக்கு ஜெபிப்பது என்பது சுலபமான காரியம் அல்ல. கவனிங்க, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஜெபிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள் இருக்கிற பாவம்தான். பாவம் உன்னை ஜெபிக்க விடாதபடி செய்கிறது, ஜெபம் உன்னை பாவம் செய்யக்கூடாதபடி செய்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். நெகேமியா செய்த ஜெப விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரித்தார். 3 விஷயங்களை நாம் ஏற்கனவே தியானித்தோம். ஜெபம் செய்த இடம், ராஜா இருக்கின்ற பேலஸ். நீ எங்க வேணும்னாலும் ஜெபிக்கலாம். நெகேமியா ராஜாவின் அரண்மனையிலே உத்தியோகத்துக்கு இருக்கிறான். உத்தியோகத்திலே இருக்கிறான், தனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தன்னுடைய இருதயத்திலே எப்பொழுதும் ஜெபிக்கிற ஆவியை உடையவனாயிருந்தான். நீ உத்தியோகம் செய்து கொண்டிருக்கும் போதும் ஜெபிக்க முடியும். ஒரு நாள் ஒரு அதிகாரி, ஒரு ஜெனரல் மேனேஜர், ஒரு பேங்கினுடைய ஜெனரல் மேனேஜர், ஏதோ அந்த பேங்க்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எல்லாரும் வர்றதுக்கு முன்னாலே அவர் வந்துட்டாரு, பேங்க்குக்கு வந்துட்டாரு. இருக்கிற அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் வேகமா ஜெனரல் மேனேஜர் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட வந்தாரு. பேங்க் மேனேஜரோட கதவு பூட்டப்பட்டிருந்தது. இன்னும் பேங்க் திறக்கப்படலை கஸ்டமர்ஸுக்கு. உடனே அங்கிருந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டாரு, என்ன கதவு பூட்டியிருக்கே அப்படின்னு கேட்டாரு. அவர் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டாரு.
அங்கிருந்த அந்த ஆஃபீஸ் பாய் என்ன சொன்னானா, அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பு தன்னுடைய சேருக்கு பக்கத்தில் முழங்கால் படிட்டு எப்போதும் ஜெபிப்பாருங்க. அப்போ அந்த ஜெனரல் மேனேஜருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அது என்னன்னா, அதனால தானே ஜெனரல் மேனேஜரா இருக்கும்போது கூட அந்த பையன்கிட்ட யோசனை கேட்க ஓடி வந்திருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அறிவுள்ள பையன். அந்த பையன் எப்படி அவ்வளவு அறிவோடு இருக்காங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெனரல் மேனேஜர் நினைச்சாராம், இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன மாதிரி வயசுல பெரிய ஆளு, ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்ல இருக்கிறவனே ஒரு பிரச்சனை வரும்போது யோசனை கேட்டு வேக வேகமா அந்த மேனேஜரை தேடி வந்திருக்கேன்னா ஏன் அப்படி யோசனை சொல்ற அளவுக்கு அந்த மேனேஜர் உயர்ந்திருக்காங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் உத்தியோகம் செய்கிற போது அவன் தேவனிடத்திலே உதவி பெற்றுக்கொண்டு உத்தியோகம் செய்கின்றான். அந்த மேனேஜர் யோசனை சொல்லும்போது தேவ ஞானத்தோடு கூட யோசனை சொல்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, நீ உத்தியோகம் செய்கிற இடத்துல நீ உன்னுடைய நிர்வாகத்திற்கு ஆசீர்வாதகரமாகவும் உன்னுடைய ஃபேக்டரிக்கு ஆசீர்வாதகரமாகவும் நீ வேலை செய்யும் கம்பெனிக்கு ஆசீர்வாதகரமாகவும் நீ வேலை செய்கின்ற இடத்திலே உனக்கு அந்த வேலையை கொடுத்தவர்களுக்கு நீ ஆசீர்வாதகரமாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் என்கிற அந்த ஆவி உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். நெகேமியா ஜெபவீரன் என்பதனாலே ஜெபித்தான். எனவே உனக்கு என்ன வேணும் நெகேமியா என்று ராஜா கேட்டபோது லொடலொடன்னு ஓடலங்க. சில பேருக்கு அது என்னமோ ஓட்டப்பானையில் ஈ பூந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு என்ன வேணும் நெகேமியா என்றபோது பரலோகத்தில் இருக்கிற என் தேவனை நோக்கி எப்படிங்க ஜெபம் பண்ணி ஷார்ட் பிரேயர். எவ்வளவு சுருக்கமான ஜெபம் பண்ணிருப்பான் பாருங்க. ராஜாவுக்கு பதில் சொல்றதுக்குள்ள அந்த ஜெபத்தை பண்றான். ஆக்சுவலி இட் வாஸ் a very short prayer, சின்ன பிரார்த்தனை. ஆனால் அது பெரிய பதிலை கொண்டு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஜெப வாழ்க்கை இருந்தது. அதை மறந்துடக்கூடாது. அவன் ஜெபம் பண்ணி ராஜாவினிடத்திலே இப்படியெல்லாம் நான் விண்ணப்பம் செய்தேன். என்ன விண்ணப்பம்? ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். கவனிங்க, ஜெபித்த இடம் அரண்மனை, ஜெபித்த நேரம் ரொம்ப சுருக்கமான ரொம்ப கொஞ்ச நேரம்தான். அப்போ அந்த பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில் 3 விஷயங்கள். ஜெபம் செய்த இடம், ஜெபம் செய்த நேரம், அந்த ஜெபத்திற்கு கிடைத்த அல்லது அந்த ஜெபம் கொண்டு வந்த சமாதானம். எப்பேற்பட்ட சமாதானமான பதில் வந்தது வாசிக்கலாம் வாங்க. நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தா, நீங்க என்ன அனுப்பி வச்சீங்கன்னா ராஜா, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற பட்டணத்தை திரும்ப கட்டும்படி நீர் என்னை அனுப்பி வைத்தால் நாங்க போயிட்டு வரோம் ராஜா, என்ன அனுப்புவீங்களா? ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். அனுப்பி வைக்கிறேன், ஆனா நெகேமியா நீ எனக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன ராஜா, நீ எப்ப திரும்பி வருவ? இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, கவனிங்க. எனக்கு நீ ஒரு கேரண்டி கொடுக்கணும். என்ன கேரண்டி ராஜா? திரும்பி வருவேன்னு கேரண்டி கொடுப்பியா? சில பேர் லீவு கேட்பாங்க. என்னிடத்துல கூட நிறைய பேர் லீவு கேட்டு வருவாங்க. அண்ணா லீவ் கொடுங்கண்ணான்னு கேட்பாங்க. சில பேர் லீவு கேட்கும்போது 5 நாள் லீவு கேட்டால் 2 நாள் தான் லீவு கொடுப்பேன். இல்லைண்ணா ஒரு 4 நாளாவது. பேசாம எவ்வளோ ஊழியம் இருக்கு, அப்போ 5 டேஸ் எதுக்கு லீவு? 2 டேஸ் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சில பேர் ஒரு 1 வீக் லீவு வேணும்னா அப்படின்னு கேட்டா முகத்தை கூட பார்க்க மாட்டேன். எடுத்துக்கையா, எடுத்துக்க தம்பி, எடுத்துக்கோ. கேட்கறது தான் தாமதங்க. டைரக்டா கேட்க முடியாதுல்ல. என்னன்னு கேரண்டி கொடுப்பியா? என்ன கேரண்டியான்னா திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி, எப்படி திரும்ப வரமாட்டேன்னு நீ கேரண்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்க முடியாதுங்கள. பாவம் அவங்க நினைச்சுக்கோங்க, அது என்ன தெரியல, அண்ணன் லீவுன்னு கேட்கறது தான் தாமதம், உடனே லீவு கொடுத்துறாரு. எவ்வளவு நல்லவர் ஐயா, நல்லவர் இல்லையா? என்னோட பிரச்சனை உங்களுக்கு புரியறதில்ல. இனிமேல் பாருங்க, நம்ம பசங்களை நாளையிருந்து லீவ் ஏதாவது கேட்க வந்தா முகத்தை தான் பார்ப்பாங்க. என்ன நடக்க போகுது? இப்போ முகத்தை பார்க்காமலே லீவு கொடுத்துருவாரா, இல்லைன்னா
5 நாள் லீவ் கேட்டா 2 நாள் தான் தருவாரா? நெகேமியா, உனக்கு நான் லீவ் கொடுக்கறேயா, ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? என்ன ராஜா? திரும்பி வந்துருவேன்னு வாக்கு கொடுப்பியா? எந்த அளவுக்கு ராஜாவின் மனதை நெகேமியா வென்றெடுத்திருப்பான் என்றால், அவர் அந்த கேள்வியை கேட்டிருப்பார். யோசிங்க, இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் வரப்போறான், இப்ப என்ன பிரச்சனை அப்படி நினைக்க முடியலங்க ராஜாவால. காரணம் என்னன்னா, நெகேமியால இன்னொருத்தர் வருவான், ஆனா நெகேமியா மாதிரி மாத்திரம் இன்னொருவர் வருவதற்கான சான்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. நெகேமியாய் போன்ற இன்னொருவன் எனக்கு கிடைக்க மாட்டான். என்னுடைய கேள்வி, அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. எந்த கம்பெனியில், அல்லது எந்த ஃபேக்ட்ரியில், எந்த ஹாஸ்பிட்டலில், அல்லது எந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில், அல்லது எந்த வீட்டில் நீங்க வேலை செய்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. உனக்கு வேலை கொடுத்த உனக்கு மேலதிகாரியாக இருக்கிற நபர் உன்னை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? வேலைக்கு ஆள் கிடைப்பாங்க, ஆனா இவர மாதிரி கிடைக்க மாட்டாங்க. பணியாட்கள் கிடைப்பாங்க, ஆனால் இப்படிப்பட்ட பணியாட்கள் கிடைப்பது சாத்தியமில்லை. மேனேஜர்ஸ் கிடைப்பாங்க, ஆனா இப்படிப்பட்ட ஒரு மேனேஜர் மாத்திரம் கிடைக்க மாட்டாருங்க. உன்னை பார்த்து என்றைக்காவது இது போன்ற அபிப்பிராயம் உன் மேலதிகாரிகளுக்கு உண்மையில் ஏற்பட்டிருக்கிறதா? நெகேமியா போனா இன்னொருத்தன் கிடைக்க போறான். ஆஃப்டர் ஆல், பான பாத்திரம் கொடுக்கிறவன் ராஜா நினைச்சா 100 பேர் அந்த இடத்துக்கு வருவாங்க. எஸ், ராஜா சொடுக்கு போட்டா 100 பேர் வருவாங்க. ஆனா அந்த ராஜாவுக்கு நல்லா தெரியும், 100 பேர் வந்தாலும் நெகேமியாவை போன்றொருவன் மாத்திரம் இன்னொருவன் எனக்கு கிடைக்க மாட்டான். ஏனென்றால் நெகேமியா மிகவும் சுறுசுறுப்பானவன், மிகுந்த நம்பிக்கைக்குரியவன், மிகவும் நிம்மதி அமைதியை தருகிறவன், நிஜமான ஆவிக்குரியவன். ராஜா கேட்கிறான், நீ எப்ப திரும்பி வருவேன்னு சொல்லுவேன், எனக்கு கேரண்டி கொடுப்பியா நீ எப்ப வருவேங்கிறத? அப்போ நெகேமியா, ராஜா நான் கண்டிப்பா திரும்பி வந்துடுவேன் ராஜா, வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கட்டாயமா திரும்பி வந்துடுவேன் ராஜா என்று சொல்லி ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தான். 6வது வசனம். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. நெகேமியாவை அனுப்பி வைப்பதற்கு ராஜா மனசிலே தேவன் தயை வர பண்ணினார். பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு பானங்களை கொடுக்கின்றவன். அவன் எப்படி ஆனா பாருங்க, பிரார்த்தனையினாலே, பரிசுத்தத்தினாலே ஒரு தேசத்துக்கே கவர்னராக ஒரு உன்னத அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு எருசலேம் பட்டணத்தை மறுபடியும் கட்டினான், பிரகாரங்களை கட்டினான், அலங்கங்களை கட்டினான். சகோதர சகோதரிகளே, ஜெபிக்கிறவர்கள் தான் பிரயோஜனமா இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்க தாங்க வேலைக்கு ஆவாங்க. ஜெபிக்கிறவர்கள் தான் ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய கரத்திலே பலமான ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுவார்கள். 4 பேரோடு சேர்ந்து மாத்திரமே அல்ல, குடும்பத்தாரோடு சேர்ந்து மாத்திரமே ஜெபிப்பது அல்ல, தனிப்பட்ட விதத்திலே நீ ஜெபிக்க வேண்டும். தம்பியே, தங்கையே, தனியாய் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அதுதான் உனக்கும் தேவனுக்கும் மத்தியிலே ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணும், பலமான ஒரு பந்தத்தை உண்டாக்கும், தேவனுடைய மனதை உனக்கு தெரிவிக்கும். தேவனுடைய நோக்கத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் எப்பொழுது? தனிமையிலே அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கும் போது. இந்த ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவாயா, தனிமையிலே நான் தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுவேன். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, நெகேமியாவின் ஜெபத்திற்கு அற்புதமான பதிலை அருளிச் செய்தீர். நெகேமியா நினைத்ததை காட்டிலும், நெகேமியா எதிர்பார்த்ததை காட்டிலும் மேன்மையானதை நீ அவனுக்கு அருளிச் செய்தீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் தனிதர வேண்டும். உம்முடைய வார்த்தை எனக்குள், எங்களுக்குள் வேலை செய்ய வேண்டும். உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் தனிமையிலே காணப்பட வேண்டும். அப்படி அல்லாமல் ஒரு தினம் கூட நாங்கள் வெளியிலே போகவே கூடாது. அப்படி ஒரு ஜெப வாழ்க்கையை, அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை, அப்படி ஒரு பிரத்யேகமான வாழ்க்கையை எல்லோருக்கும் அருள் செய்யுங்க ராஜா. சிறியோர் பெரியோர் என்ற வித்தியாசம் இல்லாமல், டீனேஜர்ஸாக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தாலும், அல்லது வயதானவர்களாக இருந்தாலும், மத்திய வயசில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் தனிமையில உம்முடைய சந்நிதியில முழங்காலிட்டு ஜெபிக்கிற கிருபையை அருளிச் செய்யுங்கப்பா. அவர்கள்தான் ஆண்டவர் ஆச்சரிய காரியங்களை
தங்கள் வாழ்க்கையிலே காண்பார்கள். நீர் அப்படி செய்வதை அநேகர் காண்பார்கள். அப்படிப்பட்ட கிருபை அருளிச்சிங்க ஆண்டவர். உம்மை நல் மனசாட்சியோடு, களங்கமற்ற இருதயத்தோடு உம்மை சேவிக்கிற, உம்மை கனப்படுத்துகிற, உம்மை துதிக்கிற, உமக்கு சாட்சிகளாய் நிற்கிற மகா பெரிய கிருபை எங்களுக்கு அருளிச்சிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.